கட்சி அரசியல் என்பது இவ்வாறு தான் இருக்கும் என்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நல்லதொரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே மக்கள் சார்பாக நின்று பேசியவர்கள், மக்கள் சார்பாக நின்று வீதியில் இறங்கியவர்கள், மக்கள் சார்பாக நின்று போராட்டம் நடத்தியவர்கள். ஆனால் இவர்கள் தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். எனவே என்றும் தமிழர்களுக்கு எதிராக இருப்பார்கள். ஆட்சியாளர்கள், அரசாங்கம் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயங்கரவாதம் இந்த நாட்டில் இருக்கின்றது காட்ட வேண்டும். பயங்கரவாதிகளாக மக்களை அடையாளப்படுத்துகின்ற சட்டம் தான் தற்போது இருக்கின்ற சட்டம், கொண்டு வரப்படுகின்ற சட்டம். மக்களை பயங்கரவாதிகளுக்கு சட்டம். எனவே இந்த சட்டம் இல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று எந்த ஒரு அரசாங்கமும் எதிர்காலத்தை சந்திக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. இந்த பயங்கரவாத தொடர்பான சட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற சட்டங்களை தவிர மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் இல்லை. இது கொடிய சட்டம். எனவே 1979ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் அனுபவித்ததை தெற்கு முழுமையாக அனுபவிக்கப் போகின்றது. எனவே வடக்கும் தெற்கும் இணைந்தால் மட்டுமே இந்த நாட்டுக்கு எதிர்காலம் உண்டு. தெற்கு தமிழர்களுடைய பிரச்சனையை சரிவர உணர்ந்தால் மட்டுமே தெற்குக்கு நிலையான சமாதானம் உண்டு. எனவே அத்தகைய நிலையான சமாதானத்துக்கான எத்தகைய அறிகுறியும் ஒளியும் தென்படவில்லை. 2009 நாங்கள் கண்டது தோல்வி அல்ல. இந்த அரசியலுக்குள் வீழ்ந்திருப்பது தான் தோல்வியாக இருக்கின்றது. இந்த அரசியலுக்கு எப்போது எழுகின்றோமோ அந்த எழுகின்ற நாளே எங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கு பயங்கரவாதம் நாட்டில் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான தேவை இருக்கின்றது. அது வடக்கு பயங்கரவாதம் இருக்கலாம் அல்லது தெற்கு பயங்கரவாதம் இருக்கலாம். 1979ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய நாள் வரையிலே வடக்கின் பயங்கரவாதத்தை காட்டிக்கொண்டுதான் எல்லா ஆட்சியாளர்களும் பதவியில் இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த பயங்கரவாதம் என்ற சொல் இல்லாமல் இவர்களுக்கு ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சியில் நிலைக்கவும் முடியாது. ஒன்று. இரண்டாவதாக தற்போதைய ஆட்சியாளர்களும் கூட அவர்கள் பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்று சொல்லிதான் வந்தார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று அரசியல் கைதிகள் விடுதலை செய்வோம் என்று கூறியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நாங்கள் நீக்குவோம் என்று கூறித்தான் பதவிக்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் தற்போது இருக்கின்ற பயங்கரவாத சட்டத்தை விட மிகவும் கொடிய சிங்கத்தின் பற்கள் வெளியில் தெரிகின்ற அளவுக்கு இந்த அரசை பாதுகாக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அரசை பாதுகாக்கின்ற சட்டம் அல்ல, அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற சட்டம். தங்களுடைய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக. அது மட்டுமல்ல, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் இந்த சட்டம் இவர்கள் தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது வெளியக சக்திகளுடைய ஆக்கிரமிப்பு முன்னரை விட அதிகரித்திருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு வரையிலே எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் முழுமையாக கால் ஊன்றவில்லை. எமது தேசிய தலைவர் உயிரோடு இருக்கும் வரை எவரும் இந்த நாட்டிலே காலி வைக்கவில்லை. என்று தேசிய தலைவர் விழுந்தார் என்ற செய்தி கேட்டதோ அன்றைய நாளிலே முன்னர் மஹிந்த ராஜபக்ச பண்டாரநாயக்க சர்வதேச நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கி நிலத்திலே விழுந்து கும்பிட்ட அன்று அவர் கும்பிட்டதல்ல, கும்பிட்டு கையெழுத்த நாள் தான் அது. இதுதான் அன்றிலிருந்து நான் கூறி வருகின்றேன். இதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே வெளிநாட்டு சக்திகள் இப்போது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக கால் ஊன்றி விட்டார். நாட்டிலே மக்கள் பசியோடு பட்டினோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதார சிக்கல் இன்னும் அதிகரிக்கப் போகின்றது. எனவே இந்த நிலையிலே ஆட்சியாளர்கள், அரசாங்கம் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயங்கரவாதம் இந்த நாட்டில் இருக்கின்றது காட்ட வேண்டும். பயங்கரவாதிகளாக மக்களை அடையாளப்படுத்துகின்ற சட்டம் தான் தற்போது இருக்கின்ற சட்டம், கொண்டு வரப்படுகின்ற சட்டம். மக்களை பயங்கரவாதிகளுக்கு சட்டம். எனவே இந்த சட்டம் இல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று எந்த ஒரு அரசாங்கமும் எதிர்காலத்தை சந்திக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. எனவே இருக்கின்ற சட்டங்கள், இந்த பயங்கரவாத தொடர்பான சட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற சட்டங்களை தவிர மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் இல்லை. இது கொடிய சட்டம். எனவே 1979ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் அனுபவித்ததை தெற்கு முழுமையாக அனுபவிக்கப் போகின்றது. எனவே வடக்கும் தெற்கும் இணைந்தால் மட்டுமே இந்த நாட்டுக்கு எதிர்காலம் உண்டு. தெற்கு தமிழர்களுடைய பிரச்சனையை சரிவர உணர்ந்தால் மட்டுமே தெற்குக்கு நிலையான சமாதானம் உண்டு. எனவே அத்தகைய நிலையான சமாதானத்துக்கான எத்தகைய அறிகுறியும் ஒளியும் தென்படவில்லை. எனவே பயங்கரவாத சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். எந்த வகையில் வந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும், எந்த பேரில் வந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும். எனவே ஆட்சியாளர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரும் சட்டம். எனவே கட்சி அரசியல் என்பது இவ்வாறு தான் இருக்கும் என்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நல்லதொரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே மக்கள் சார்பாக நின்று பேசியவர்கள், மக்கள் சார்பாக நின்று வீதியில் இறங்கியவர்கள், மக்கள் சார்பாக நின்று போராட்டம் நடத்தியவர்கள். ஆனால் இவர்கள் தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். எனவே என்றும் தமிழர்களுக்கு எதிராக இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய தேசியத்தில் நாங்கள் நிற்கின்றோம். எங்களுடைய தேசியம் என்பது முழு நாட்டையும் பாதுகாக்கின்ற ஒன்று. நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், சுயநிர்ணய உரிமையோடு வாழ வேண்டும். அந்த சுயநிர்ணய உரிமையும் சுதந்திரமும் இலங்கையை பாதுகாக்கின்ற ஒன்று. இது சிங்கள பௌத்த நாடு என்பது எழுதப்பட்ட சட்டமாக இருக்கின்றது.
சிங்கள பௌத்த நாடு என்ற வகையிலே தான் எல்லா அரசாங்கங்களும் இதுவரைக்கும் ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. எனவே அந்த சிங்கள பௌத்த நாடு என்ற அரசியல் கோட்பாட்டுக்குள்ளே தமிழுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. எனவே என்னுடைய நாட்டினுடைய அரசியல் யாப்பை மாற்றுவதற்கு மாற்றத்தை நோக்கி வந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இவர்கள் நட்சத்திர அரசியல் செய்கின்றார்கள், கவர்ச்சி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தெற்கை கவர்கின்ற அரசியல் தான் அதெல்லாம். ஊழல் ஒழிப்பது என்பது, ஊழல் அரசியல்வாதிகளை கைது செய்கின்ற என்பது, இவையெல்லாம் நட்சத்திர அரசியல், கவர்ச்சி அரசியல். ஆனால் இந்த நாட்டுக்கு நிலையான சமாதானம் வேண்டும் என்றால் அரசியல் ரீதியான தீர்வு வேண்டும். ஆனால் அந்த தீர்வுக்கு இவர்கள் எந்த வகையிலும் ஆயத்தம் இல்லை. இவர்கள் சிங்கள பௌத்தத்தின் காலடியிலே விழுந்து கிடக்கின்றார்கள். அதுக்கான நல்ல உதாரணம் தான் தையிட்டி விகாரையின் இப்போது இருக்கின்ற அந்த போலி பிக்கு கூறுகின்றார், அந்த நிலத்தை மீள கொடுக்க முடியாது என்று கூறுகின்றார். இது சட்டத்துக்கு புறமானது, நீதிக்கு புறமானது, பௌத்த தர்மத்துக்கு எதிரானது, பௌத்த போதனைகளுக்கு எதிரானது. இவ்வாறான கூற்றை எவ்வாறு சொல்ல முடியும்? சட்டம் எவ்வாறு இவரை பார்த்து கொண்டிருக்கின்றது? பௌத்த தர்மம் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்றது? எனவே இந்த நிலையிலே இவர்கள் தமிழர்களுக்கு தேவையான அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு எந்த துணிவும் விட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் ஏமாந்து விடக்கூடாது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவர்களுடைய போலி வார்த்தைகளை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள், அதனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூறுகின்றோம், இந்த அரசியலும் தற்காலிகமானது. எமக்கான அரசியலும் நாங்கள் பயணிப்போம். 2009 நாங்கள் கண்டது தோல்வி அல்ல. இந்த அரசியலுக்குள் வீழ்ந்திருப்பது தான் தோல்வியாக இருக்கின்றது. இந்த அரசியலுக்கு எப்போது எழுகின்றோமோ அந்த எழுகின்ற நாளே எங்களுக்கு வெற்றியாக அமையும். எனவே அந்த வெற்றி நாளை தான் நாங்கள் எதிர்பார்த்து செயல்பட வேண்டும் என்று அனைத்து அரசியல் சக்திகளையும் அரசியல் செயல்பாட்டாளர்களையும் இப்போது நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.